பல் கூச்சம் வர்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இரவு நேரத்தில் நம்ம வந்து பல்லை விளக்குறது கிடையாது. நிறைய பேர் வந்து பல் விளக்காமல் இரவு நேரத்தில் அப்படி தூங்கிடுவாங்க. இரவு நேரத்தில் தான் நம்ம அன்றைய நாள் முழுவதும் நல்லா நிறைய உணவு சாப்பிட்ருப்போம். அப்போ வாயில் நிறைய கிருமி இருக்கும், பற்களை சுற்றி கிருமிகள் இருக்கும். இரவு நேரத்தில் தான் நம்ம வந்து ஒரு 8 மணி நேரம் பல்லை விளக்காமல், இரவு நேரத்தில் பல்லை விளக்காமல் தூங்குகிறோம். 6 மணி நேரம் 8 மணி நேரம் தூங்குகிறோம். அப்போ அந்த 8 மணி நேரமும் அந்த பல்லில் உள்ள கிருமிகள் எல்லாம் என்ன பண்ணும், பல்லின் மேற்பகுதியை வந்து சாப்பிட ஆரம்பிக்கும், அரிக்க ஆரம்பிக்கும். அப்போ வந்து மேலே உள்ள எனாமல் எல்லாமே வந்து படிப்படியாக காலியாகும். அதனால தான் வந்து பல் கூச்சலாம் வர்றதுக்கு காரணம். பல் கூச்சங்கிறது வந்து இந்த மாதிரி கிருமிகள் வந்து மேல் பகுதி எனாமலை வந்து சாப்பிடுது. பல்லில் மேற்பகுதியில் பல்லை பாதுகாப்பதற்கான அந்த மேற்பகுதி படலத்தை வந்து அந்த கிருமிகள் வந்து சாப்பிட்டு அந்த பல்லில் உள்ள எனாமல் எல்லாத்தையும் அதை சாப்பிட்ருது. அதனால தான் பல் தேய்மானம், பல் கூச்சம்லாம் ஏற்படுது. அதனால் என்ன பண்ணணுன்னா, அந்த கிருமிகளை முதல்ல வந்து நம்ம ஒழிக்கணும். அதுக்குன்னா அதுதான் இரவு நேரத்தில் பல் விளக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். காலையில் பல் விளக்குறதை விட இரவில் பல் விளக்குறது தான் ரொம்ப முக்கியம். அதனால் வந்து நீங்கள் இரவு நேரத்தில் பல்லை விளக்குங்க, கிருமிகள்லாம் இருக்காது, பல்லில் கிருமி இருக்காது. இரவு நேரம் அந்த 8 மணி நேரம் தூக்கத்தில் வந்து அந்த பற்கள் ரொம்ப பாதுகாப்பாக இருக்கும். பற்களின் மேற்பகுதியான அந்த எனாமல் பகுதி வந்து கிருமிகளால் அரிக்கப்படுவதற்கு வாய்ப்பே கிடையாது. அப்போ அதே நேரத்தில் பேஸ்ட்டு, கோல்கேட் பேஸ்ட்டு, இந்த மாதிரி பேஸ்ட்டெல்லாம் தவிர்த்து விட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, மூலிகை பேஸ்ட் இருந்தால் அதை எடுத்துக்கோங்க. மூலிகை பல்பொடி, திரிபலாதி பல்பொடி, கிராம்பு அப்படிலாம் சேர்த்து எனக்கு தெரிஞ்ச ஒரு வைத்தியர் கூட ஒரு அற்புதமான ஒரு பற்பொடியை தயாரித்து வைத்திருக்கிறார். அந்த பற்பொடி வந்து திரிபலாதி சேர்ந்தது. திரிபலாதி சூரணம் கலந்தது, அதில் கிராம்புலாம் கலந்துருக்காரு. அந்த பல்பொடியை வச்சு, அது மாதிரியான பல்பொடி, ஏதாவது மூலிகை பல்பொடி வச்சு முதல்ல ஈர்களெல்லாம் தேய்க்கணும். வாய்ப்பகுதி எல்லாத்தையும் தூய்மை செய்யணும். எல்லாருமே பல்லை மட்டும் தான் தூய்மை செய்கிறாங்க. பேஸ்ட்டை வச்சு பல்லை மட்டும் தூய்மை செஞ்சுட்டு விட்டுடுறாங்க. ஆனால் பல்லுங்கிறது வந்து ஒரு வாயில் வந்து ஒரு 30% தான் இருக்குது, அல்லது 40% தான் பற்கள் மட்டுமே இருக்குது வாய்க்குள்ளே. மீதி ஒரு 60% வந்து பற்கள் தவிர பிற பகுதிகள் இருக்குது. நாக்கு இருக்குது, அப்புறம் ஈறுகள் இருக்குது, ஈறுகள், அப்புறம் வந்து வாய்ப்பகுதியில் வந்து மேல் பகுதியெல்லாம் இருக்குது. இது எல்லாம் வலுவலுன்னு இருக்கும். அது எல்லாமே கிருமிகள். அதை என்ன பண்ணணுன்னா, ஏதாவது மூலிகை பல்பொடியை வச்சு நல்லா தூய்மை செய்யணும். தூய்மை செஞ்சு அதுக்கப்புறம் ஒரு பேஸ்ட்டை வச்சு பல் விளக்கணும். வெறும் பல்பொடியை மட்டும் விரலை வச்சு தேய்ச்சிட்டாலே போதும்னு நினைக்காதீங்க. இந்த இயந்திர அறிவியல் உலகில் நாம் உண்ணுகிற உணவுகள் மோசமானவைகளாக இருக்கிறது. அதனால் கண்டிப்பாக நம்ம வந்து பேஸ்ட் வச்சு பல் விளக்கணும். ஒரு மூலிகை பேஸ்ட்டை தேர்ந்தெடுத்துக்கோங்க. மூலிகை ஆயுர்வேத பேஸ்ட் எதாவது இருந்தால் அதை தேர்ந்தெடுத்துக்கொள்ளுங்க. முதலில் வந்து பல்பொடியை வைத்து ஈறுகளை, அப்புறம் வந்து பல்லை தவிர வாயில் உள்ள மற்ற பகுதிகளை நல்லா தேய்ச்சி தூய்மை செஞ்சு வாய் கொப்பளிச்சிடணும். ஈறுகளை வந்து நீங்கள் தூய்மை செய்யணும். அப்புறம் வாய்ப்பகுதி, நாக்கை வந்து கடைசியில் தூய்மை செய்யுங்க. அதுக்கப்புறம் பேஸ்ட்டை வச்சு பல் விளக்குங்க. பல் விளக்கிட்டு அப்புறமா துப்பிட்டு அப்புறமா நாக்கை க்ளீன் பண்ணணும். நாக்கை க்ளீன் பண்ணுறதுக்கு அந்த கம்பியை பயன்படுத்திக்கோங்க. ஒரு தகடு மாதிரி இருக்கும், அந்த கம்பியை இப்படி வாயை வந்து சுத்தமாக நீங்கள் நைட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா, சுத்தம் பண்ணிட்டீங்கன்னா, வாயை முழுவதுமாக சுத்தம் செய்துவிட்டால் வாய்ப்பகுதியில் இரவு நேரத்தில் உங்கள் பற்களின் மேற்பகுதியான எனாமலை அரிக்கிற அந்த கிருமிகள் வந்து இருக்காது. அதை நீங்கள் ஒழிச்சிட்டு சுத்தமான ஒரு வாயோடு நீங்கள் தூங்குவீங்க. அதனால் உங்கள் பற்கள் அதன் ஆயுட்காலம் ரொம்ப காலம் அதிகமாக இருக்கும். அடிக்கடி என்ன பண்ணணுன்னாக்கா, வேப்பங்குச்சி வச்சு பல் விளக்கணும். ஏன்னா அந்த கசப்பு வந்து வாயில் இருக்கிற ஒட்டுமொத்த கிருமிகளையும் வெளியே அனுப்பிடும், சாகடிச்சிடும். அந்த கசப்பு சுவை என்பது ரொம்ப அற்புதமான ஒரு இது. என்னென்னாக்கா வேப்பங்குச்சி, அதை வந்து டெய்லியெல்லாம் பல் விளக்கணுங்கிற அவசியம் இல்லை. வாரத்தில் 1 நாள் 2 நாள். ஏன்னா டெய்லி நம்ம வந்து வேப்பங்குச்சி வச்சு பல் விளக்காமல் எப்படி பல் விளக்கணும், மூலிகை பொடி, ஏதாவது திரிபலாதி சூரணம் கலந்த ஒரு பற்பொடி, அதை வந்து என்ன பண்ணணும், அதை வச்சு பகுதி, பற்களை தவிர மற்ற பகுதிகளை எல்லாம், வாய்க்குள்ளே இருக்கிற மற்ற பகுதிகளை எல்லாத்தையும் தூய்மை செஞ்சு விட்டு, அதன் பிறகு ஒரு ஆயுர்வேத பேஸ்ட்டை வச்சு பல்லை தூய்மை செய்யணும். அதன் பிறகு நாக்கை தூய்மை செய்யணும். இதை வந்து வாரம் முழுவதும் பண்ணணும். ஆனால் வாரத்தில் 1 நாள் என்ன 2 நாள் வேப்பங்குச்சியை வச்சு நல்லா மென்று தின்னு அதோட கசப்பு வந்து அடி தொண்டையில் போகிற அளவுக்கு நம்ம அந்த மென்று தின்னு துப்பும்போது அடி தொண்டையில் இருக்கிற நிறைய கிருமிகள் அடி தொண்டையில் சேர்ந்துருக்கும். ஒரு வாரம் முழுக்க நீங்கள் சாப்பிடுவீங்க, டெய்லி பல் விளக்குங்க, இருந்தாலும் அடி தொண்டைக்குள்ளே நிறைய கிருமிகள் ஒளிஞ்சு கிடக்கும்.
அந்த கிருமியை வெளியே வர வைக்கிற வேலை தான் இந்த வேப்பங்குச்சி பண்ணும். வாயில் இருக்கிற ஒட்டுமொத்த கிருமியையும் வெளியில் கொண்டு வர்றதுக்கு தான் இந்த வேப்பங்குச்சி. நீங்கள் வேப்பங்குச்சி கசப்பாக இருக்குமா, அப்போ காரி துப்புவீங்க. காரி துப்பணும். துப்புனீங்கன்னா வாயில் இருக்கிற ஒட்டுமொத்த கிருமியும் வெளியே வந்துடும். இது மாதிரி வாரத்தில் 2 நாள் பண்ணணும். இப்படி வாய்ப்பகுதி ஆரோக்கியத்தை நாம் பராமரிப்பதன் மூலம் நம் பற்கள் நம் ஆயுட்காலம் முழுவதும் அது பாதுகாப்பாக இருக்கும். அது மாதிரி சிகரெட்லாம் பிடிக்கக்கூடாது. சிகரெட்லாம் பிடிச்சிங்கன்னா நரம்பு மண்டலம் பாதிச்சுன்னா பற்கள் கொட்டிவிடும். பற்கள் கொட்டுவதற்கு காரணம் வந்து நரம்பு மண்டலம் பாதிப்பு தான் காரணம். நீங்கள் சிகரெட் பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு பயங்கர கோபம் வரும், வன்முறை உணர்ச்சி ஏற்படும், தூக்கம் வராது, நரம்பு மண்டலம் ரொம்ப பாதிக்கும். அதனால என்ன ஆகும்னாக்கா இந்த பற்கள் கொட்டிவிடும், முடி கொட்டிவிடும். முடி கொட்டுறதுக்கும் நரம்பு தளர்ச்சி தான் காரணம். அது மாதிரி சிகரெட் பிடிக்கக்கூடாது. போதைப் பொருட்கள் ரொம்ப மதுபானங்களை அருந்தக்கூடாது. அதுமாதிரி ரொம்ப கோவப்படக்கூடாது. ரொம்ப வன்முறை உணர்ச்சி கூடாது. ரொம்ப வன்முறை உணர்ச்சி என்பது உங்களுக்கு கூடாது. மாமிசம் சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக பற்கள் கொட்டுவதற்கு நிறைய வாய்ப்பு கண்டிப்பாக கொட்டும். ஏன்னா மாமிசம் சாப்பிட்டிங்கன்னா நீங்கள் வந்து மிருகமாக மாறிடுவீங்க. மிருகமாக மாறும்போது மிருக உணர்ச்சி உடம்பில் ஏற்படும். நம்முடைய நரம்புகளுக்கு மிருக உணர்ச்சியை தாங்கிக் கொள்கிற சக்தி கிடையாது. நம்மளாம் மென்மையானவர்கள். நம்முடைய மனித நரம்பு மண்டலத்துக்கு மிருக உணர்ச்சி, அதாவது வன்முறை உணர்ச்சி தான் மிருக உணர்ச்சி, குற்ற உணர்ச்சி தான் மிருக உணர்ச்சி. மிருக உணர்ச்சி தான் நோய்களுக்கு காரணம். மிருக உணர்ச்சி தான் குற்ற உணர்ச்சி, குற்ற உணர்ச்சி தான் நோய்களுக்கு காரணம். மிருக உணர்ச்சி தான் வன்முறை உணர்ச்சி, வன்முறை உணர்ச்சி தான் நோய்களுக்கு காரணம். ஏன்னா வன்முறை உணர்ச்சிகள், குற்ற உணர்ச்சிகள், மிருக உணர்ச்சிகள் இது வந்து நம்முடைய நரம்புகள் தாங்கிக்காது. வன்முறை உணர்ச்சியையும் குற்ற உணர்ச்சியையும் மிருக உணர்ச்சியையும் நம்முடைய நரம்புகளால் தாங்கிக்க முடியாது. அதனால் நரம்புகள் பலவீனமாயிடும், நரம்பு தளர்ச்சி ஏற்படும், அதனால் சளி பிடிக்கும். அதனால் என்ன ஆகுனா முடி கொட்டும், பல் கொட்ட ஆரம்பிச்சிடும். அதனால் மாமிசம் சாப்பிட்டிங்கன்னா நீங்கள் மிருகமாக மாறிவிடுவீங்க. ஏன்னா அது மிருகத்தின் உணவு, உங்களுக்கு மிருகத்தன்மை ஏற்படும். மாமிசம் சாப்பிட்டு விட்டு நீங்கள் மனித தன்மையோடலாம் இருக்க முடியாது. அது ஒரு மனிதாபிமானமற்ற ஒரு உணவு. அது மனிதத்தன்மை இல்லாத ஒரு உணவு, மனிதத்தன்மையை சாகடிக்கிற ஒரு உணவு. அதனால் உங்கள்கிட்ட இருக்கிற மனிதத்தன்மையை பாதுகாத்துக்கிட்டாலே உங்களுக்கு நோய்கள் வராது, பற்கள் கொட்டி போகாது, முடி கொட்டாது. அதனால் மனிதத்தன்மையை பாதுகாக்கிற உணவுகளை சாப்பிடுங்க. அதன் மூலம் நீங்கள் மாமிசம் சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக பற்கள் கொட்டும். உங்களால் வந்து இந்த மிருக உணர்ச்சியை தாங்கிக்க முடியாது உங்களால் நரம்புகளால். அதனால் பற்கள் கொட்டுவதற்கு வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக கொட்டும். பற்கள் விழுந்து விடும். சீக்கிரமாக 60 வயசுலலாம் விழுந்துடும் மாமிசத்தை விரும்பி சாப்பிட்டிங்கன்னா. அது மாதிரி இட்லி, பூரி, பொங்கல், தோசை, பிரியாணி, பழைய சாதம், இது மாதிரி மலிவான உணவுகளை சாப்பிட்டாலும் நரம்பு மண்டலம் ரொம்ப பாதிக்கும். இதெல்லாம் மலிவான உணவுகள், போதை உணவுகள். இது வந்து ஒரு அடிமைத்தனம் மிகுந்த உணவுகள். அடிமைத்தனத்தை வந்து நம்ம உடம்பெல்லாம் தாங்கிக்க முடியாது. நம்முடைய நரம்புகளுக்கு அடிமைத்தனத்தை தாங்கிக்கிற சக்தி கிடையாது. சுதந்திரமாக வாழணும். அடிமைத்தனம் இல்லாத ஒரு வாழ்க்கையை தான் நமது உடம்பு தாங்கிக்கும், நமது நாடி நரம்புகள் தாங்கிக்கும். நமக்குன்னு ஒரு நாடி நரம்புகளுக்குன்னு ஒரு தன்மை இருக்குது, அதற்குன்னு ஒரு வலிமை இருக்குது. அதில் போய் அளவுக்கு அதிகமான உணர்வுகளை ஏற்படுற மாதிரி ஒரு வாழ்க்கை வாழக்கூடாது. அளவுக்கு அதிகமான ரொம்ப கடினமான ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்ந்திங்கன்னா அதனால் ஏற்படுகிற உணர்ச்சிகளை நமது நரம்புகளால் தாங்கிக்க முடியாது. அதனால தான் உலகம் முழுக்க ஏன் இவ்வளோ நோயின்னா, நாம் வாழ்கிற வாழ்க்கை முறை, அந்த வாழ்க்கை முறையில் ஏற்படுகிற உணர்ச்சிகள், அந்த உணர்ச்சிகளை நம்மளுடைய உடல் நரம்புகளால் தாங்கிக்க முடியல, அதோடைய ஆற்றலை தாங்கிக்க முடியல. அந்த உடல் நரம்புகளால் இங்கே நடக்கிற பிரச்சனைகளை எதிர்கொள்ள முடியவில்லை. இங்கே நடக்கிற ஒரு ஆபத்துகளை, அச்சுறுத்தல்களை, இந்த வாழ்க்கை முறையை சந்திக்கிறதுக்கு நம்ம நரம்புகளுக்கு அந்த அளவுக்கு தைரியம் கிடையாது, துணிவு கிடையாது. அது மென்மையானது. அதனால் மனிதத்தன்மை சார்ந்த உணர்வுகள், மென்மையான உணர்வுகளை மட்டும்தான் நமது நரம்புகளால் ஏற்றுக்கொள்ள முடியும், சகித்து கொள்ள முடியும், தாங்கி கொள்ள முடியும். உங்களால் வந்து ஒரு சின்ன பையன் மேலே ஒரு மூட்டை அரிசியை தூக்கினா என்ன ஆகும்? அதே மாதிரி தான் வன்முறை உணர்ச்சி என்பது ஒரு மூட்டை அரிசி மாதிரி. மனித உயிர்கள் என்பது அந்த சின்ன பையன் மாதிரி. அதனால் வந்து மனித உயிர்கள், மனித நரம்புகள் என்பது அந்த சின்ன பையன் மாதிரி தான். அந்த சின்ன பையன் மேலே ஒரு மூட்டை அரிசி என்கிற அந்த மிருக உணர்ச்சி, வன்முறை உணர்ச்சியை தூக்கி வச்சாக்கா அவங்களால எப்படி தாங்க முடியும்? அந்த மனித உடம்பால் எப்படி, மனித உணர்வுகளால், மனித நரம்புகளால் எப்படி தாங்க முடியும்? அதனால்தான் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அதனால்தான் நோய்கள் வருகிறது. நிறைய நோய் வர்றதுக்கு அதான் காரணம். பல்லு கொட்டி போகிறதும் ஒரு நோய் தான். 60 வயசில் உங்களுக்கு பல்லு கொட்டி போகுதுன்னா அதுவும் ஒரு நோய் தான்.
உங்களுக்கு முடி கொட்டுதுன்னா அதுவும் ஒரு நோய் தான். அதனால் ஒழுங்காக நம்ம ஒழுங்காக இருக்கணும். ஒழுங்காக அடக்க ஒடுக்கமாக கட்டுப்பாடாக மனிதத்தன்மையோடு வாழ்ந்தால் தான் மனித உயிர்களாக வாழ முடியும். நமது ஆரோக்கியத்தை பாதுகாத்து மகிழ்ச்சியாக வாழ முடியும்.